பெரிய ஒரு பயான் இல்லை, சின்ன ஒரு பாயிண்ட். இந்த ஒரே ஒரு ஆயத்து உங்களுக்கு விளங்கினா இந்த ஆயத்து போதும். இன்றைக்கு நீங்கள் துனியாவோட நடக்கிறது, உங்களோட பர்ஸில் உங்களோட இடங்கள்ல எவ்வளோ சல் இருக்குதோ இது உங்களுக்கு அல்லாஹ் தந்தது. உங்களோட குடும்பத்துக்கு போக ஒரு அளவு வச்சுட்டு சேமிப்பை வச்சுட்டு மற்ற மக்களை பார்க்க, இது முழுக்க உங்களுக்கு தந்தது இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு தந்தது பகிர்க்கிறது. உங்களுக்கு அல்லாஹ் நேரத்தை தந்தது நல்ல விஷயங்களை கேட்க, நல்ல விஷயங்களை பேச, நல்ல விஷயங்களுக்காக மக்களை அழைக்க. இந்த நேரங்களை எல்லாம் நாசமாக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் முஃமின்களாக இருந்தால் கடுமையான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற இந்த பாயிண்ட். கடுமையான பிரச்சனைகள் வரும். ஒரு காஃபிருக்கு வராத பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த பிரச்சனை நேரம் எல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீங்க, கண்ணாலே இல்லை, உங்களோட கல்பு ஃபீல் பண்ணும். ஒரு மிக பெரும் அன்பு உங்களோட கல்பு ஏங்கும், உங்களோட கல்புக்கு விளங்கும். மூமின்களுக்கு இந்த துனியாவில் அல்லாஹ் கொடுக்குற ஆகப்பெரிய கிஃப்ட் ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை. நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க, நல்ல சுவையாக இருந்திருக்கு. நிறைய சாப்பிட்ருப்பீங்க, சுவையாக இருக்கு. ஈமான் சுவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மக்காவில் இது வந்துட்டார். அந்த மக்கள் விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்தாங்க, பத்ருக்கு உஹதுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் பண்ணிடலாம் போச்சு. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் காயம். ஹந்தக்கு வரப்புக்குள்ள, அஹ்ஸாப் யுத்தத்துக்கு வரப்புக்குள்ள 10,000 பேர். யோசிச்சு பாருங்க, ஜஸீரத்துல் அரபுல, அரபி தீபகற்பத்தில் 10,000 பேர் வஹரதண்டா. இந்த நிக்கவரட்டிக்கு 10,000 பேர் உங்களை எதிர்த்து வந்தா என்ன செய்வீங்க? 10,000 பேர், 10,000 இல்ல. ஜஸீரத்துல் அரபுல ரசூலுல்லாஹ் பத்தி அப்படி பேட் மார்க்ஸ் சொல்லிட்டாங்க. 10,000 பேர் ஜஸீரத்துல் அரபுல சேர்ந்து வாரண்டா, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு 9 நாள் எடுக்கும் பிரயாணம். அவங்களுக்கு ஃப்ளைட் இல்லை, ஒட்டகத்தில் வரணும். போறதுக்கு 9 நாள், 18 நாள். தங்கறதுக்கு ஒரு 5 நாள், எல்லாம் ஒரு யுத்தம் நடக்க ஒரு 10 நாள் வைப்போமா, 28 நாள், கிட்டத்தட்ட ஒரு மாசம். ஒரு மாசம் வீட்டில இருந்து ஒரு ஆம்பளை வந்தா ஒரு மாசம் ஊட்டாள்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இவர் ஒரு மாசம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எடுக்கணும். போற வழில ஹோட்டல் இல்ல, ரெஸ்டாரண்ட் இல்ல, எங்கேயும் நிப்பாட்டி சாப்பாடு வாங்க இயலாது. அவர் அப்படியே வந்தா வார வழில அவர் தான் ஒட்டகத்தை அறுக்கணும், தண்ணியை சுமந்து கொண்டு வரணும். இது லேசா டூர் போற மாதிரி இல்லை. இன்றைக்கு நீங்க ட்ரிப் போவீங்க, அன்றைக்கு வாரதா இருந்தா ஓ பரவாயில்ல, போற வழியில அங்க வரக்காப்பொள்ள ஹோட்டல் இருக்குது, ஓ வேவல் தண்ணியில் ஒன்று இருக்குது, நிப்பாட்டி சாப்பிட்டுருவோம். இல்லை நீர்கொழும்புல வந்தா நீர்கொழும்பு, அப்படியே இயலாது. அங்க என்ன போற வழியில ஹோட்டல் போட்ட வச்சிருப்பாங்க, வாங்க வாங்க அரபிகளை சாப்பாடு தரேன், அப்படிலாம் இல்லை. நீங்க சாப்பாடை சுமந்துட்டு போகணும். போற ஒட்டகத்தை அறுத்து அங்கவே சாப்பிடணும். தண்ணீர் ரெடி பண்ணிட்டு போகணும். தண்ணீர் முடிஞ்சா ஒட்டக திமிழ்ல உள்ள தண்ணீர் அவங்க குடிப்பாங்க. அதுதான் டேங்க். அவங்களோட போற வழியில ஒட்டகத்தை அறுப்பாங்க, அந்த தண்ணியை குடிப்பாங்க. இப்படிதான் அவங்க லைஃப். அவங்க ஊரை விட்டு வர்றண்டா ஏர் கண்டிஷன்ல போக மாட்டாங்க. அவங்க எப்படி வரணும்? ஏர் கண்டிஷன் இல்ல, கட்டும் சூடுல பாலைவனத்துல பிரயாணம் செய்யறா, அது கட்டும் கஷ்டம், அவ்வளவு கஷ்டம். இப்ப சும்மா பிரயாணம் செய்யறதே கஷ்டம். அப்படியெல்லாம் வர்றதா இருந்தா அவங்க ரசூலுல்லாஹ்வோட எவ்வளவு கோபமா இருந்திருக்கேன். கொஞ்சம் நெஞ்ச கோபம் இல்ல, கடுமையான கோபம். அத்தனை பேரும் 10,000 பேர் வெளியே கிளம்பி வராங்க. 10,000 பேர் மக்கால இல்லை. இது இப்ப ரியாத்னு சொல்றோமே, அது நஜ்த். அண்டைக்கு அங்க இங்க 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 இந்த எல்லாம் ஒன்று சேராங்க மக்காவுக்கு. அவங்க எல்லாரும் ஒரே ஒரு டார்கெட். என்ன டார்கெட்? ரசூலுல்லாஹ்வை கொண்டா எங்கட யுத்தம் முடிச்சு, வேற ஒண்ணும் இல்லை. ஒரே ஒரு ஆளை கொல்லணும். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டுக்கு 1000 பேர் வந்தாங்க பத்ர்ல, அவரை கொல்ல. உஹதுல வந்தாங்க 3000 பேர், அவரை கொல்ல கிடைக்கல. கிட்ட வந்துட்டு போனாங்க, கிட்ட இப்படி கையற்ற தூரம் ரசூலுல்லாஹ். ஹதீஸை பாருங்க, நீங்க உஹதை பத்தி தனியா படிச்சு பாருங்க. அதெல்லாம் ரமதான்ல கேளுங்க, உங்களோட நிர்வாகிகள்ட்ட கேளுங்க, அந்த பாடத்தை நடத்த சொல்லி. கிட்ட வந்தாங்க, ரசூலோட பல்லு தான் உடைஞ்சிச்சு, ஒண்ணும் பண்ணல. கிட்ட அஹ்ஸாப்ல வந்தாங்க, கதையை முடிப்போம். 10,000 பேர். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான்? ஏண்ட நபியை நான் பாதுகாப்பேன், நீங்க 10,000 பேர் கொண்டு வாங்க. அல்லாஹ் தான் செட் பண்றான். எப்படி செட் பண்றான்? அவங்களுக்கு பலத்தையும் கொடுத்து 10,000 அவங்க ரெடி பண்ணி, அவங்க அதுலதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த ஆளு ஒன்னும் பண்ணல, இவர் இறை தூதர் தான் என்றாங்க. 10,000 பேரோட நாங்க வாரோம். அல்லாஹ் படம் பிடிச்சு காட்டுறேன். நான் இருக்கிறத சொல்ல தெரியுமா? மோமீன்களோட அல்லாஹ் கோபத்துக்கு இதை செய்யல. 10,000 பேர் வரப்போக்கல ரசூல் இப்படி தாடியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மெசேஜ் கிடைக்குது, குறைஷிகள் கிளம்பிட்டாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் யுத்தம் தான். அவங்களுக்கு இந்த தடவை என்ன தெரியுமா செஞ்சாங்க? நாங்க ரவுண்ட் அப் பண்ணுவோம் மாட்டாங்க. மதீனா வெளியே எங்கேயும் ஓடையலாம், புள்ள குட்டி எல்லாத்தையும் அடி. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ ஒரு ஆள் மீய கூடாது, இவரோட எல்லாத்தையும் கொல்லணும். இதுதான் பிளான். அப்போ ஒரு சஹாபி சொல்றாரு, சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யார் சொல்லி, எங்களோட ஊர்
பாரசீகம். எங்க ஊர்ல நாங்க ஒரு டெக்னிக் பயன்படுத்துவோம். யாராவது இப்படி பெரிய படம் வந்து ஒரு குழி தோண்டுவோம். அந்த குழியை தாண்டி வர்ற கேப்ல கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ஓ சரி. மதீனாவோட 2 பக்கம் பெரிய மலைகள், பின்னாடி ஈச்சப்பழ தோட்டம், முன்னாடி பெரியது. இதுல நம்ம குழியை தோண்டுவோம்ன்றாங்க. பின்னாடி ஈச்சப்பழ தோட்டம் யகூதிகள்ட்ட பனு குறைலா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று பண்ணுவோம், அங்கால யாரையும் அனுப்புவானோ. அப்ப எங்களுக்கு வரப்போக்கில் இந்த குழியை தாண்டி தானே வரணும். அவங்களுக்கு ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணலாம். அவங்களுக்கு மெசேஜ் கிடைச்சது 10,000 பேர். இப்படியே வந்து அல்லாஹ் படம் பிடிச்சு காட்டுறான். சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயம். வீட்டுக்கு போய் பரட்டி பாருங்க. இஸ்ஜாஉக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். உங்களுக்கு மேலாக வந்தாங்க, உங்களுக்கு கீழாக வந்தாங்க. இஸ்ஸாகத்தில் அப்சார், உங்க கண்கள் இப்படியே பிதங்கிட்டு. வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்களோட கல்புகள் தொண்டை குழியை அடைச்சிட்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க காஃபிர்கள் மேல் ரோட்டால வந்துட்டாங்க, கீழ் எங்க பார்த்தாலும் தலை. மதீனாவுல என்னத்துக்கு வந்திக்கிறாங்க? தள்ளித்தாங்க, அதுக்காக வந்திக்கிறாங்க இல்ல, உசுறு வேணும்னு வந்திக்கிறாங்க. கொல்ல போறேன்னு வந்துட்டாங்க, உன் புள்ளையும் கொல்ல வந்துட்டாங்க. மதீனால எவ்வளவு பாப்புலேஷன்? 3000. 3000 பேர் முஸ்லீம்கள். இன்றைக்கு 130 கோடி. இன்னைக்கு எத்தனை முஸ்லீம்? 130 கோடி. அப்ப எவ்வளவு? உலகத்திலே 3000 பேர் முஸ்லீம். ரசூலுல்லாஹ் 10,000 பேர் வெளியே நிக்கிறாங்க. இவங்க செஞ்ச பிழை என்ன? விபச்சாரமா? இவங்க செஞ்ச பிழை என்ன? குடியா? இவங்க செஞ்ச பிழை என்ன? கள்ள கடத்தலா? இவங்க செஞ்ச பிழை என்ன? ஒன்றுமில்ல. அவங்க செஞ்ச நன்மை என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. குடிக்காதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, நேர்மையா நடங்கன்னு சொன்னதுதான் ஷைத்தானுக்கு கோபம். ஷைத்தான் 10,000 பேர் ஒன்று சேர்த்துட்டு வர்றான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா மூமின்கள பக்கத்துல நிக்கிறான். மூமின்கள்ட்ட ஒண்ணுமில்ல கையில. கோடிக்கணக்கில் பேங்க்லயா இல்ல, ரோமபுரிகள்ட்ட சிப்பாயா அந்த மாதிரி இருக்குதா? ஆயுதமா இல்ல. அல்லாஹ் படம் பிடிக்கிற 33வது அத்தியாயம் 10வது வசனத்துல, உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் செஞ்ச நிஅமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் ஸ்டார்ட் பண்றான். அப்படியே கீழே வரப்பல அல்லாஹ் சொல்றான், இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலான ரோட், மேல் வழியில ஃபீல், அஸ்ஃபல மின்கும், கீழ் வழியில ஃபீல். எல்லா ரோட்லயும் தலை. என்ன தலை தெரியுது? கொல்லுவேன். இது ஃபைனல் வார், லாஸ்ட். கதை முடிச்சு. பிரபாகரன் சொன்ன மாதிரி, அதாவது லாஸ்ட் வார். ஒன்று எங்களுக்கோ அவங்களுக்கோ லாஸ்ட் வார். ஃபைனல் வார்ல செத்து போயிட்டான். அதே மாதிரி ஃபைனல் வார் 10,000 அரப்ஸ் அங்க சேர்ந்து இருக்கிறாங்க. நீங்க அரபி வரலாறு படித்தால் இது ஒரு ஆச்சரியம். இது ஒரு ஆச்சரியம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது எனக்கு புரியுதுன்னு தெரியாது. நீங்க வரலாறு படிச்சா அரபிகள் தண்ட வீட்டுக்கு 1 மாசம் 2 மாசத்துக்கு சாப்பாடு ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு வைஃப்ட கொஞ்சம் இருங்க போயிட்டு வரேன் அப்படி சொல்லலாது. உங்களுக்கு தேவையாப்பா அந்த பிரச்சனைக்கெல்லாம் போறதுக்கு? அப்படி கேட்கிற வைஃப்மார்கள் மிக்கிறாங்க. இல்ல, அவரை கொல்லணும். அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றீங்க, அப்பம் பாட்டன் மதங்கள் இல்லாம போயிரும். அவரை கொல்லணும், அவரை கொல்லணும். முஸ்லீம் என்று சொன்னால் இன்றைக்கு நேற்று தொடங்கின பிரச்சனை இல்ல, இது 1400 வருஷத்துக்கு மேல பழசு. முஸ்லீம் என்றா ஷைத்தானுக்கு பிடிக்காது. ஷைத்தான் தூண்டி விடுவான், ஷைத்தான் குழப்புவான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சார்கள்? அவருடைய சிரிப்பு பசந்து இல்லையா? அவங்க பேச்சு அழகு இல்லையா? அவங்க பக்கத்துல மக்கள் புட்டி போட்ட பூனை மாதிரி சுத்த இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு என்ன குறைபாடு இருந்துச்சு? ஏன் இவ்வளவு வெறி? ரசூலுல்லாஹ்வோட வைராக்கியம் வைக்கிறாங்கடா. அவங்க எப்படி இருப்பாங்க? ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன் ஃபத்தஹுதுஹு அதுவா, அவனை எதிரியா பாருங்க, அவனை எதிரியா எடுங்கன்றான் அல்லாஹ். 10,000 பேர் வரப்போல சஹாபாக்களோட நிலைமை அல்லாஹ் படம் பிடிச்சு காட்டுறான், வீடியோ பண்ணி சஹாபாக்களுக்கே காட்டுறான். இப்ப எங்களுக்கு விளங்குது. இஸ்ஸாகத்தில் அப்சார், கண்கள் இப்படி போச்சு. யாராவது ஐசியூல இருந்தா கண்ணு மேல போகும், காலெல்லாம் கையெல்லாம் நடுங்கும், தொடெல்லாம் நடுங்கும். அதே மாதிரி இஸ்ஸாகத்தில் அப்சார், கண்ணு மேல போச்சு. வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், கல்பு தொண்டக்குழி அடைச்சிட்டு. கல்பு தொண்டக்குழி அடைச்ச என்ன ஆகும்? பேச்சு வராது, அப்படின்னு வரும். அந்த மாதிரி பேச்சு வராது. வதظنون بالله ظنونا, அல்லாஹ் பத்தியே கொஞ்சம் நினைக்க ஆரம்பிச்சான். யார 10,000 பேர் எங்க நிலைமை, உன்னை நாடியே இருந்தோம். அல்லாஹ் எப்படி இந்த யுத்தத்தை முடிச்சான் தெரியுமா? சும்மா சரி இந்த முஸ்லீம், உண்மையே இந்த முஸ்லீம் வெத்தி இந்த யுத்தத்துல. இது ஒரு முஸ்லீம் எழுதுறதா இருந்தா இத மாதிரி 10 வால்யூம் எழுதிருப்பாங்க. 10 வால்யூம். எப்படி வெத்தினோம் தெரியுமா? எனக்கு இந்த குர்ஆனை பார்க்கிற டைம்ல மிக பெரும் ஆச்சரியத்தை தந்த விஷயங்கள்ல நிறைய இருக்குது. அதுல ஒன்றுதான் 2 வரி. 2 வரி அல்லாஹ் முடிச்சிட்டார். என்ன சொன்னான்? அர்சல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதன் லம் தரவுஹா. முடிச்சு யுத்தம் வெத்தி. எப்படி? ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன்,
ஒரு காத்து அனுப்பினோம். அப்போ 10,000 பேர் நின்றான்வள். ஒரு காத்து மதீனாட கூழ் வந்து போனவங்களுக்கு தெரியும், குத்தும் சுள் சுள்ளு, மூக்கால ரத்தம் போகும். அங்க ஓவர் காத்து அடிச்சு உதடு வெடிக்கும், நூறலியா மாறி இல்லாது. அந்த கூழ் டிஃபரண்ட், அந்த கூழ் தாங்க இயலாது. அந்த சூடும் அப்படி, கூழும் அப்படி. அந்த கூழ் காத்து அடிக்க போல சும்மா மேலெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். அது வந்து நோய் நிறைய வரும். மதீனால ஒரு காத்து உரமா வந்தா ஏலாது. 10,000 பேர் வீட்டுக்கு சொல்லிட்டு அரபிகள் தெரிக்கிறது பெருமை. அவனுக்கு என்னண்டா, பொம்பளை புள்ளைய கண்டா இஸ்வத்த துஜூஹு, முகமெல்லாம் மாறிடும், கருகிரும். எனக்கு பொம்பளை, ஆம்பளை சிங்கம், அரபிகளுக்கு சிங்கமா இருக்கணும். இது அசிங்கம், தூக்கி போய் புதைச்சிருமா. எவ்வளவு மிருகமா இருந்திருப்பான், எவ்வளவு மிருகம். இன்றைக்கு அரபி நாட்டுக்கு போனவங்க சொல்லுவாங்க, இஸ்லாம் அவங்கள பதம் பாக்காட்டி உலகத்தில் இவனை விட மிருகம் இல்லை. இதை ஊத்துறான், சுட தண்ணிய ஊத்துறான், அதை குத்துறான். பாவம் ஹவுஸ்மேடா போற பொம்பளை, ஹவுஸ்மேடா போறதே பில. நான் முஸ்லீம் பொம்பளையில் போறது கம்மி. அந்த பாவம் அந்நிய மதத்துவம். அங்க போனா அவனை அயன் பாக்ஸை வைக்கிறான். அந்த ஜாதி அப்படி. இஸ்லாம் அவர்களுக்கு ஈமான், அவங்க புனிதமாகணும். இல்லைன்னா ஒரு காருக்கு துப்புவான். எந்த ஜாதியும் பார்க்க மாட்டீங்க, தன் வெஹிக்கிள்ல துப்புறவங்க அவங்கள பார்த்திருப்பீங்க. போனவங்களுக்கு தெரியும், அவங்கள ஈமான்தாரிகளை தவிர மற்றவங்களை எடுக்கவே இயலாது. அப்படி அரபிகள். பொம்பளை கிடைச்சா அவன் மூஞ்சி கருப்பாவி அவன் கொண்டு போய் புதைக்கிறான் பொம்பளைய. எப்படி மோசமானவன் இருப்பான். பெருமண்டா அவன் வீட்டுல திரும்பினா வைஃப் மார்கள் கேவலப்படுத்துவாங்க. போனீங்க ரசூலுல்லாஹ் கொல்றதா சொன்னீங்க, எங்க எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டீங்களா? அதிலே அவன் செத்துருவான் பாதி. அதனால போவே மாட்டாங்க, டெட் பாடி எடுக்காம. அப்படி நிக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், எத்தனையோ நாள் முகாமிட்டு இருந்தாங்க, கொல்ல பாக்குறாங்க, வர பாக்குறாங்க, கட்டும் காத்தடிக்குது. ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன், ஒரு காத்தை நாங்கள் அனுப்பினோம் நபியே. வஜ்னூதல்லம் தரவா, நீங்க பார்க்காத ஒரு படம் அங்க இருந்துச்சு, மலக்குமார். வஜ்னூதல்லம் தரவா வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கத்தான் அல்லாஹ் செஞ்சானண்டா. சுப்ஹான ரப்பி. அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் பாருங்க. யுத்தம் முடிஞ்சு அவங்க தோத்துட்டாங்க. 10,000 பேரும் வெறும் கையோட போனாங்க. எத்தனை லட்சம் மக்காவு கிளப்பு. 30 நாள் சாப்பாடு, 30 நாள் பிசினஸ் இல்ல, 30 நாள் டிராவலிங் இல்ல, அதாவது டிராவலிங் செலவு, 30 நாள் குடும்ப செலவு. ஒரு மாசம் அவங்க வியாபாரம் இல்லாட்டி ஒரு வருஷமே பின்னாடி போக மாட்டோமா? கொரோனா சொல்லிச்சு, ஒரு மாசம் வியாபாரம் இல்லாட்டி 1 இயர். 2021 என்பது 2019 ஃபைனான்சியல் இயருக்கு போகுது. வேர்ல்ட் 10 இயர்ஸ் பின்னாடி போகுது. இன்னைக்கு டெவலப். சோ அவங்களோட மக்கா பொருளாதாரம் கீழே விழுந்துரும். வெறும் கையோட போறாங்க. வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, அல்லாஹ் சொல்ற நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கத்தான் நான் இதை செஞ்சேன். வஸுல்ஜிலு ஜில்சாலன் ஷதீதா, அல்லாஹ் சொல்ற உங்களை பிடிச்சு கடுமையா ஆட்டினான். யார? காஃபிரியா மூமின்களை. வஸுல்ஜிலு ஜில்சாலன் ஷதீதா என்ற அரபு வாசகத்தை ஒழுங்கா நான் டிரான்ஸ்லேட் பண்ணினான். ஜுல்ஜிலு என்ற இஸா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி குலுங்குறத சொல்றேன். வஸுல்ஜிலு ஜில்சாலன், ஜுல்ஜிலு என்பது குலுக்கிறது, ஜில்சாலன் ஷதீதான் புட்டுச்சார் கட்டுமையா குலுக்கிறது, கொள்ளக்கு எடுத்த. ஏன் தெரியுமா? உங்களோட நான் ஐக்கிறேன்னு காட்ட. அல்லாஹ் எங்களோட இருக்கிறார். ஒன்றும் பண்ண முடியல. அவங்க போனாங்க. இதை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? இதை சொல்றதுக்கு இல்லை சொன்னேன், இதை முடிக்கிறதுக்கு நான் சொன்னேன். இப்படி எல்லாம் நடந்துட்டு சரி போயிட்டாங்க.